அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் ஆன்லைன் ஆஸ்ட்ராலஜர் மன்னீஸ்வரி ஆறுமுகம், பாண்டிச்சேரியில் இருந்துங்க. இந்த வீடியோ பதிவில் நம்ம கன்னி ராசி மற்றும் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆண்டு முதல்ல கன்னி ராசிக்கு பார்த்துடலாம். கன்னி ராசிக்கு கண்டக சனின்னு சொல்லக்கூடிய சனி 7ஆம் இடத்துல அமர்ந்து கண்டக சனியாக செயல்படுறார். இந்த கண்டக சனி காலகட்டத்தில் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பலன்களை கன்னி ராசி நேயர்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துல சனி அமர்வு அப்படிங்கிறது மன வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் கருத்து வேறுபாடுகளையும் சின்ன சின்ன சச்சரவுகளையும் ஏற்படுத்தும். எப்படி அஷ்டம சனி 7 சனி காலகட்டத்தில் வாக்குவாதங்கள் வருமோ அதே போல தான் சனி 7 இருக்கும்போது கண்டக சனி காலகட்டத்திலையும் இருக்கும். ஸோ கன்னிராசி நேயர்கள் உங்களுடைய ஸ்பவுஸ் வாழ்க்கை துணையோட அதிகப்படியான வாக்குவாதங்களை குறைச்சிக்கோங்க. இன்னொன்று, உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் 11ஆம் இடத்துக்கு வருவார். ஸோ 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானத்தில் குரு வரும்போது மிகவும் சிறப்பாக இருக்கும். ஸோ கண்டகச்சனி சுமாராக இருக்கும், ஆனால் குரு பலன் குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஜூன் 2க்கு அப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஜூன் 2க்கு அப்புறம் நல்ல காலம் கன்னிராசிக்கு. சிம்ம ராசி எல்லாருக்கும் தெரியும் அஷ்டமச்சனி தானங்க அப்படின்னு. அஷ்டமச்சனி தான் நடக்குது. இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு குரு 12ஆம் இடத்துல வர்றது ஜூன் 2 தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் குரு உங்களுக்கு 11 தான் இருந்துட்டுருக்கார். ஜூன் 2ஆம் தேதி வரைக்குமே குரு உங்களுக்கு 11 தான் இருக்கார். என்னென்ன நன்மை செய்யணுமோ, நல்லது செய்யணுமோ, லாபங்கள் வரணுமோ எல்லாத்தையுமே குரு பகவான் உங்களுக்கு ஜூன் மாதத்துக்குள்ளே கொடுத்துருவார். அதனால் ஒரி பண்ண வேண்டாம். அஷ்டமச்சனி அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்த வருஷம் டிசம்பர் திருக்கணிதப்படியும் வாக்கியப்படி 2028 மார்ச் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் 7.5 வருஷ பலன்கள் அனுபவித்தாலுமே விநாயகர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் வழிபடலாம். இது இல்லாமல் சிம்மராசி நேயர்களுக்கு குரு வேறு 12 ஜூனுக்கு அப்புறம் வரப்போகிறதால விரய செலவுகள் அதிகமாக இருக்கும். ஸோ சிக்கனமாக இருக்கிறது வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. ஓவராலாக சிம்மராசிக்கு அஷ்டமச்சனி அடுத்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் கவனம் தேவை. கூடவே உங்களுடைய பொருளாதார வரவில் சிக்கனம் தேவை. ஏன்னா குரு உங்களுக்கு ஜூன் 2க்கு அப்புறம் 12 விரயஸ்தானத்தில் வருவார். அதுக்குள்ளே ஏதாவது நன்மை நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும். ஜூன் 2க்குள்ளே ஏதோ ஒரு மிகப்பெரிய லாபகரமான விஷயத்தை குரு கொடுத்துட்டு தான் 12ஆம் இடத்துக்கு பெயர்வார் சிம்மராசிக்கு. நன்றி, வணக்கம்.